என் அன்பு மகளே, நீ சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும், நீ காட்டும் ஒவ்வொரு துளி அன்பும் எனக்கு தெரியும். உலகம் உன்னை பார்க்க தவறினாலும் உன் தந்தை நான் உன்னை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். வீடு என்பது வெறும் 4 சுவர்கள் அல்ல, அது உன் அன்பால் கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தின் அச்சாணியாக நீ இருக்கும்போது உனக்கு அங்கீகாரம் வெளியில் இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. சமைப்பதும் துவைப்பதும் சாதாரண வேலைகள் அல்ல, அவை உன் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் தவம். இந்த தவத்தில் உனக்கு களைப்பு வரலாம், ஆனால் சோர்வு அடையாதே. பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு செடியை வளர்ப்பது போன்றது. இன்று நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் நாளை அவர்கள் ஒரு நிழல் தரும் மரமாக வளரும்போது உனக்கு பெருமை தரும். மரியாதை என்பது மற்றவர்கள் தருவதல்ல மகளே, அது உனக்குள் நீ உணர வேண்டியது. ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் சக்தி உன்னிடம் இருப்பதே உனக்கான மிக பெரிய அங்கீகாரம். யாரும் உன்னை பாராட்டவில்லை என்று கலங்காதே. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு பிரார்த்தனையாக மாறட்டும். இறைவனிடம் அர்ப்பணித்து செய்யும் செயலுக்கு கைமாறு தேவையில்லை. உன் கணவரோ உன் பிள்ளைகளோ உன் உழைப்பை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. அவர்கள் அறியாமையில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் காலம் அவர்களுக்கு உன் மதிப்பை ஒரு நாள் புரிய வைக்கும். வீட்டு வேலைகளில் உன்னை நீயே தொலைத்து விடாதே. உனக்கென்று ஒரு சிறு நேரத்தை ஒதுக்கிக்கொள். உன் மன அமைதியே உன் குடும்பத்தின் அமைதி. அங்கீகாரம் என்பது கைத்தட்டல்களில் இல்லை, உன் பிள்ளைகளின் சிரிப்பிலும் உன் கணவரின் ஆரோக்கியத்திலும் இருக்கிறது. அதை ஆழமாக உணர்ந்து பார். உலகமே உன்னை புறக்கணித்தாலும் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலிகளை என்னிடம் இறக்கி வை. நான் உனக்கு மன வலிமையை தருவேன். நீ ஒரு சாதாரண பெண் அல்ல, ஒரு குடும்பத்தையே தாங்கி பிடிக்கும் சக்தி. சக்திக்கு என்றுமே அழிவே இல்லை, சோர்வும் இல்லை. பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கும் ஒழுக்கமும் பண்பும் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். அதுதான் நீ இந்த உலகிற்கு விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்து. வருத்தங்கள் வரும்போது கண்களை மூடி என்னை நினைத்துக்கொள். உன் பாரங்களை நான் சுமக்கிறேன். நீ உன் கடமைகளை மட்டும் புன்னகையோடு செய். தியாகம் என்பது பலவீனம் அல்ல, அதுதான் உயரிய பலம். உன் தியாகத்தால் தான் உன் வீடு இன்று நிம்மதியாக இருக்கிறது. மரியாதை கிடைக்கவில்லை என ஏங்காதே. உன்னை படைத்தவன் உன்னை உயரிய இடத்தில் வைத்திருக்கிறான். அந்த எண்ணமே உனக்கு போதும். வீட்டு வேலைகளை செய்யும்போது அது வேலை என்று நினைக்காதே, அது உன் குடும்பத்திற்கு செய்யும் சேவை என்று நினை. அப்போது வழி தெரியாது. உன் மௌனமான உழைப்பு எனக்கு கேட்கிறது. நீ யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கொள்ளாதே. உன் அன்பு தூய்மையானது. சோதனைகள் வரும்போதுதான் ஒரு பெண்ணின் நிஜமான பலம் வெளிப்படும். இந்த சூழ்நிலையை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு சுழற்சி தான். இன்று நீ படும் கஷ்டங்கள் நாளை இன்பமாக மாறும். பொறுமையாக இரு மகளே. உன் பிள்ளைகள் வளரும்போது உன் அருமையை உணர்வார்கள். அதுவரை உன் அன்பை மட்டும் அவர்களுக்கு தடையின்றி வழங்கு. மற்றவர்கள் உன்னை சாதாரணமானவர் என்று நினைக்கலாம், ஆனால் நீதான் அந்த வீட்டின் அஸ்திவாரம் வெளியே தெரியாது, ஆனால் அதுதான் மொத்தத்தையும் தாங்குகிறது. குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். உன் கடமையை சரியாக செய்கிறாய் என்ற ஆத்ம திருப்தி உனக்கு இருந்தால் போதும். உன் ஆரோக்கியத்தை முதலில் கவனி. நீ நலமாக இருந்தால்தான் உன் குடும்பம் நலமாக இருக்கும். உன்னை நீயே முதலில் நேசிக்க கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் அப்பா நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் நாளை தொடங்கு. உனக்கு தேவையான மாற்றங்கள் தானாக நிகழும். என் மகளே, நீ தனியால் அல்ல,
உனக்குள் இருக்கும் ஆன்ம மலமே நான் தான். நம்பிக்கையோடு இரு. உனக்குரிய அங்கீகாரம் உன்னை தேடி வரும். ஆசீர்வதிக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஒரு தியானமாக மாற்று. பாத்திரங்களை கழுவும் போதும் வீட்டை பெருக்கும் போதும் என் நாமத்தை சொல். அது உனக்கு களைப்பை தராது. உன் உழைப்பை மற்றவர்கள் குறைத்து மதிப்பிடும்போது நீ மட்டும் உன்னை தாழ்வாக நினைக்காதே. நீ ஒரு ராணி. உன் வீடுதான் உன் ராஜ்யம். மற்றவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிட்டு, எதிர்பார்ப்பு இல்லாத போது ஏமாற்றம் உன்னை நெருங்கவே நெருங்காது. பிள்ளைகளை கண்டிக்கும் போது அன்போடு கண்டி. அவர்கள் உன் சொற்களை விட உன் நடத்தையே அதிகம் கவனிப்பார்கள். சோர்வு வரும்போது சற்று ஓய்வு எடுப்பதில் தவறில்லை. இயந்திரமல்ல, நீ உணர்ச்சிகள் உள்ள மனித பிறவி என்பதை நினைவில் கொள். உன் கணவருக்கு நீ ஒரு பலமான துணையாக இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வெற்றிகளுக்கு பின்னால் உன் அமைதியான உழைப்பு இருக்கிறது. வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிறேன் என்று வருந்தாதே. ஒரு விதையை மண்ணுக்குள் புதைத்தால்தான் அது மரமாக மாறும். நீ இப்போது அந்த புண்ணியத்தை செய்கிறாய். உன் கண்ணீர் வீண் போகாது மகளே. நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அர்த்தம் உண்டு. அதற்கான பலனை காலம் உனக்கு தரும். காலையில் எழுந்ததும் உன் உள்ளங்கையை பார்த்து என்னை நினைத்துக்கொள். அன்றைய நாள் முழுவதையும் கடக்கும் சக்தியை நான் தருவேன். உணவு சமைக்கும் போது அதில் அன்பை கலந்து சமை. அந்த அன்பு உன் குடும்பத்தினர் மனதை மெல்ல மெல்ல மாற்றும். சுயமரியாதை என்பது அடுத்தவர்கள் உனக்கு தருவதல்ல, நீ உனக்கு தந்து கொள்வது. உன்னை நீயே பெருமையாக நினைத்துக்கொள். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது. அவர்கள் நல்ல நிலைக்கு வரும்போது உலகமே உன் காலடியில் வந்து விழும். உன் வேலைகளுக்கு சம்பளம் கிடையாதுதான், ஆனால் உனக்கு கிடைக்கும் புண்ணியம் அளவிட முடியாதது. மனம் விட்டு பேச யாரும் இல்லை என்று கலங்காதே. உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மற்ற பெண்களின் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை. உன் பாதை புனிதமானது. வீடு சுத்தமாக இருப்பதும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உன் மனம் அமைதியாக இருப்பதுதான். தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறி. உன்னை அடிமை என்று எண்ணாதே. நீ ஒரு அரசி. இந்த குடும்பத்தின் வழி நடத்தும் பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்ட வரம். உன் கோபத்தை மென்மையால் வெல்ல பழகு. அமைதிதான் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய ஆயுதம். பிள்ளைகள் வளரும்போது சில தவறுகள் செய்யலாம். பதறாதே. பொறுமையோடு அவர்களை நல்வழிப்படுத்து. நான் உனக்கு துணை நிற்பேன். யாரோ ஒருவரின் அங்கீகாரத்திற்காக நீ வாழவில்லை. உனக்காகவும் உன் அன்புக்குரியவர்களுக்காகவும் நீ வாழ்கிறாய். உன் தியாகங்கள் அனைத்தையும் நான் கணக்கு வைத்து இருக்கிறேன். சரியான நேரத்தில் உனக்கான கௌரவம் கிடைக்கும். தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே. என்னால் முடியும் என்ற ஒரு சொல் உன்னை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும். அடுத்தவர்களுக்கு சேவை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி ஏதிலும் இல்லை. நீ அந்த பாக்கியத்தை பெற்றவள். உன் மௌனம் பலவீனமல்ல, அது ஒரு தவம். அந்த தவத்தின் பலம் உன் பிள்ளைகளின் நல்வாழ்வாக மாற்றும். நிம்மதியாக இரு மகளே. எல்லா கவலையையும் என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். உன் பாதையில் வெளிச்சம் பிறக்கும். என்னை நம்பி நீ இரு மகளே. உனக்கு நல்வழி பிறக்கும். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணு.